இந்த வீடியோவில் நாம் பன் செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். பன் செய்வதற்கு நான் ஃபஸ்ட்டு நம்ம மாவுக்கு ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிடலாம். அதுக்கு 3/4 டம்ளர் பால் எடுத்துக்கோங்க. 3/4 டம்ளர் பாலில் 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. ஏன்னா சர்க்கரை தண்ணியில் தான் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். போட்டுட்டு கொஞ்சம் வெதுப்பாக எடுத்துக்கோங்க பாலை. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலக்கி விட்ருங்க. நல்லா கலக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் அது அப்படியே எடுத்து வச்சுருங்க. இப்போ 5 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா அது நல்லா நுரையாக மேலே வந்துருக்கணும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், மேலே நுரையாக வந்துடுச்சு. நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அது பாருங்கள், நுரையாக இருந்துச்சுன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது நம்ம பன்னுக்கு தேவையான மாவை தயாரிச்சிடலாம். அதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ மைதா மாவு எடுத்துருக்கேன். மைதா மாவில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. சர்க்கரை ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாகனா 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். பட்டர் 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா உருகுன பட்டராக இருக்கணும், கட்டியாக போட்டுறாதீங்க. நல்லா கொலன்னு இருக்கணும் பட்டரு. அப்படி கட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் எடுத்து ஆற வச்சுருங்க வெளியே. 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. முட்டை நம்ம போட்டுக்கலாம். இங்கே பட்டருக்கு பதிலாக கூட 2 ஸ்பூன் பட்டரை போட்டு, முட்டை போடாததுனால இங்கே 4 ஸ்பூன் பட்டரை போடுறேன் உங்களுக்கு. போட்டு நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருந்தால அந்த தண்ணி எடுத்து அதில் ஊற்றிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது ரொம்ப ஹடாக நல்லா சாஃப்டாக வேணும் நம்மளுக்கு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க நல்லா. இவ்வளோ குழந்தை வரணும் நம்மளுக்கு. அந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பன்னு சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இது ஒரு ஒர்க் ஏரியாவுக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக மைதா மாவு தடவிட்டு அதை நல்லா பிசைங்க. ஒரு 10 நிமிஷம் அளவு நம்ம பிசையணும். கொஞ்சம் நல்லா இழுத்து பிசைஞ்சிங்கன்னா நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும் பன்னு. ஒரு 10 நிமிஷம் இது நல்லா பிசைஞ்சிக்கணும். இது பாருங்கள், கொஞ்சம் குழன்னு தான் இருக்கும், பரவாயில்ல. அப்படியே எடுத்து நம்ம ஒரு பவுலில் எடுத்து நல்லா எண்ணெய் தடவிட்டு அந்த பவுலில் வச்சிடலாம். அதை எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் பவுலில், இதை வச்சுருங்க. அப்படியே மேலேயும் எண்ணெய் தடவி வச்சிடலாம். சுற்றி எண்ணெய் தடவிங்க. இப்போ அதுக்கு மேலே ஈர துணியை போட்டு மூடிடலாங்க. இது நம்மளுக்கு நல்லா புளிச்சு வரத்துக்கு 1.5 மணி நேரம் ஆகும். இப்போ 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா பாருங்கள், நல்லா உப்பி வந்துடுச்சு பாருங்கள், சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மாவு. இப்போது நம்ம பன்னு தயாரிக்கிறதுக்கு ஒரு தட்டில் வெண்ணெய் தடவி வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம இந்த மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டையாக்கிக்கலாம், ரவுண்டாக. பாருங்கள், இது மாதிரி விரிச்சிக்கணும். கொஞ்சம் விரிச்சிட்டு அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு ரவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே எந்த உடச்சல் இல்லாமல் வரும், வீரல் இல்லாமல். பாருங்கள், ரவுண்டு நல்லா முழுன்னு மேலே வரும் உங்களுக்கு. அது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி ஒரு ரவுண்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஊற விடணும். ஒரு துணியை போட்டு மூடி ஒரு 1/2 மணி நேரம் வச்சுருங்க. இப்போது நம்ம குக்கரில் எப்பவும் போல் உப்பு போட்டு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் உப்பு போட்டு ஸ்டாண்டை வச்சுருங்க. உள்ளே வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது ஹீட் ஆகிடுச்சு குக்கரு. இப்போ நம்ம அந்த பன்னு செய்து வச்சுருந்தோம்ல மாவு, அதை 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா பாருங்கள், பெருசாகி வந்துடுச்சு பாருங்கள் நம்ம வச்சதை விட. இப்போது இதை எடுத்து நம்ம அதுக்கு முன்னாடி வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு மேலே வெண்ணெய் தடவிக்குங்க. கொஞ்சம் உருக்குன வெண்ணெயை எடுத்து தடவிக்குங்க. அப்படியே குக்கரில் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சு மூடிடுங்க. இப்போ நம்ம ஒரு 18 நிமிஷம் வரைக்கும் 22 நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. எனக்கு 18 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போது நான் எடுத்து பார்க்குறேன். பன் நல்லா வெந்துருச்சு பாருங்கள், மேலே ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. மேலே பட்டர் தடவிக்குங்க. எல்லா பன்னுலேயும் சூடாக இருக்கும்போது தடவி விட்ருங்க. உங்களுக்கு அப்போ தான் சாஃப்டாக கிடைக்கும் மேலே. இப்போது அந்த தட்டு எடுத்து வெளியே வச்சுல நம்மளுக்கு பன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் புட்டு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் பன்னு. பாருங்கள், சாஃப்டாகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.